ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். பிசிபிலாபாத். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம தனியாக பொடி எதுவுமே அரைக்க போதில்ல, சிம்பிளாகவே செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். புழுங்கல் அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கோமோ அதிலே பாதி கப் துவரம்பருப்பு. அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஊற விட்டுடலாம். ஊற வச்சிருக்க அரிசி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு 5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வரட்டும். அரிசியும் பருப்பும் வேக சொல்ல இது மாதிரி நுர வந்ததுன்னா அது மேலோட்டு எடுத்து போட்டுருங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், கறிவேப்பிலை, ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 9 பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரெண்டு தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியை வதக்கி விட்டுட்டு கல்லுப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுடுறேன். தக்காளி மேஷ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கலக்கி விட்டுடுறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆயிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வெஜிடபிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். சாம்பார் சாதம் சேர்த்துக்கு எல்லா வெஜிடபிளும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் முருங்காய்லாம் சேர்த்தா சூப்பராக இருக்கும். அவரைக்காய் 2 முருங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீர்க்காயெல்லாம் கூட ஆட் பண்ணலாம், டேஸ்ட் சூப்பராக வரும். இது நல்லா வதக்கி விட்டுடுறேன். வெஜிடபிள்லாம் நல்லா வெந்து வரட்டும். அரிசி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. புளி தண்ணிக்கு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஊறிட்டு இருக்கட்டும். அரிசியும் பருப்பும் வெந்து வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். வெஜிடபிளில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தனியா தூள் 1/2 ஸ்பூன், வெஜிடபிளோட இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நாம ரெடி பண்ணி வச்சிருக்க அரிசி பருப்பை இதோட ஆட் பண்ணிடுறேன். வெஜிடபிளோட அரிசி பருப்பை நல்லா கலந்து விட்டுடணும்.
நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. புளி தண்ணியை வடிகட்டி 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணியோட இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. வெந்து வரட்டும். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெய்யும் ஆட் பண்ணிடுறேன். கடுகு 1/2 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். பிஸ்மிலாபாத்தில் இந்த திராட்சை மிளகுலாம் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃபைனலாக கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரில் தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். சிம்பிளாக பிசிபிலாபாத் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.